வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தில் அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்கப் போகிறது என்பதை பார்த்துவிட்டு தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் பார்ப்போம். வெள்ளியின் விலை இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு 91,500 86,500 என்கிற விலை நிலவரத்தில் இருக்கப் போகிறது. 24 கேரட் தங்கத்தின் விலை 88,520 குறைந்தபட்சமாக நமக்கு 55,650 ஆகும். 22 கேரட் தங்கத்தின் விலை நமக்கு 53,250 48,980 என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த வாய்ப்புகள் சூழலை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 89 ரூபாவா இருக்கு. இது நம்ம மேலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 91 ரூபாய் 50 பைசாலேருந்து 86 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வேலை 1 கிலோ கட்டி வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு 89,000 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 91,500 அதிகபட்சமாகவும், சரிவுங்கிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 86,500 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 கேரட் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7,162 காணப்படுது. இது மேலும் பார்த்தீங்கன்னா 7,450 குறைந்தபட்சமாக 6,390 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு. 24 கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 8 கிராம் 57,296 இருக்கிறது. 58,350 அதிகபட்சமாகவும், குறைஞ்சபட்சமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா 55,650 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை 22 கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6,565 காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்க போது. 6,500 இருக்கிறது. 6,850 அதிகபட்சமாகவும், குறைஞ்சபட்சமாக பார்க்குறப்ப 5,560 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 85% இருக்குது. இதே வேலை 22 கேரட்டோட 8 கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 52,520 இருக்குது. இது மேலும் 53,650 அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமும் பார்த்தீங்கன்னா 48,650 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வாரங்களாக அப்பப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சரிவுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பெரிய ஏற்றத்தில் காணப்படுது. இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு மட்டும் என்ன இருக்குன்னா 1000 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. இது தங்கம் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. பணவீக்கம், பங்குச்சந்தை உயர்ந்தாலும் பணவீக்கம் அதிகரித்தால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்கள் பணவீக்கத்தை எதிர்த்து போராட ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. ஆனால் இப்பொழுது பணவீக்கம் நமக்கு ஏற்றத்தில் இல்லை. அதே போல் ஜியோலாஜிக்கல் டென்ஷன், உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் முதலீட்டாக தங்கம் வெள்ளி போன்ற பாதுகாப்பான சொத்துக்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது.